அத்தியாயம் 17. அவன் சுத்தாத ஊரும் இல்லை, பார்க்காத ஃபிகரும் இல்லை. ஆனால் இதுவரை எந்த பெண்ணின் மீதும் 5 நொடிகளுக்கு மேல் அவன் கடைக்கண் பார்வை பதிந்ததே இல்லை. ஆனால் ஏனோ அந்த கொடியிடையாளைக் கண்டு அவன் பார்வை இம்மி அளவும் நகரவே இல்லை. அப்படி என்ன வசியம் செய்துவிட்டாள் அவனை? சிவப்பு ரோஜா போல தயங்கி தயங்கி நடந்து வந்தவளின் கண்கள் இரண்டும் பூமியை நோக்கியபடி இருந்த போதும் அவன் பார்வை தன் மீது தீர்க்கமாக படிந்திருப்பதை அந்த பைத்தியக்காரியால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதுதான் அவளின் பதட்டத்தை இன்னும் அதிகப்படுத்தி விட்டதோ என்னவோ. 2 அடி எடுத்து வைக்க கூட திணற வேண்டியதாக இருந்தது. அனல் கண்களில் இருந்த கூலர்ஸினை கலட்டினான். ஒருவேளை அது டிஸ்டர்பன்ஸாக இருந்ததோ என்னவோ தெரியவில்லை. அவன் நேர்பார்வை அவளை இன்ச் பை இன்ச்சாக அளவெடுத்தது. நிமிடங்கள் கடந்தும் அவள் தன்னருகே வந்ததை கூட உணராத அளவுக்கு அவளை தான் விழியகலாமல் பார்த்து கொண்டிருந்தான் அந்த வீம்புக்காரன். எத்தனையோ பெண்களை மாடர்ன் உடையில் விதவிதமாய் ரகரகமாய் பார்த்தது உண்டு, கலர் கலராய் பார்த்தது உண்டு. ஆனால் அந்த சேலை கட்டிய சிவப்பு ரோஜா கண்டு அவன் மனம் நெருப்பில் பட்ட பனிக்கட்டி போல ஜிவ்வென்று உருக்கியது. மெல்ல அவள் தொண்டை செரும தன்னிலை அடைந்தவன் அவசரமாக கூலர்ஸ் எடுத்து மாட்டியபடி பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான். அவளை கவனிக்கும் அளவுக்கு அவளை கவனித்து விட்டோமோ என்று அவனை நினைத்தே அவனுக்கு கடுப்பாக இருந்தது. வந்து வா போலாம் என்று வார்த்தைகள் குளறுபடியாக வந்து விழ அவசரமாக தலையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டவனுக்கு ஏனோ தெரியவில்லை, இந்த சேலையில் அவள் கொஞ்சம் அழகாகத்தான் இருக்கிறாளோ என்று தோன்றியது. அவன் நிலை அப்படி என்றால் இதில் தென்றல் முகத்தை பார்க்க வேண்டுமே. செவ்வானமாய் சிவந்து விட்டது. அதிலும் அவன் கண்கள் நொடிகள் தாண்டியும் அவளை ரசித்ததை அவள் கண்களும் கவனித்துதான் விட்டது. கோவிலில் நல்ல கூட்டம்தான். அதிலும் கன்னி பெண்கள் கூட்டமும் இளம் காளையர்கள் கூட்டமும் அலை மோதியது. வெள்ளிக்கிழமை என்பதால் கன்னி பெண்களை சைட்டடிக்கவே ஆடவர் கூட்டமும், அவர்களை கிறுக்கனை போல அலைய வைக்கவே பெண்கள் கூட்டமும் கலர் கலராய் மேக்கப் போட்டு வந்திருந்தார்கள். இந்த பொண்ணுங்களுக்கு இதுவே வேலையா போச்சு. கலர் கலரா மேக்கப் போட்டு ஆடவர் கூட்டத்தை அலைய வைக்க வேண்டியது. அப்புறம் ஐயோ ஃபாலோ பண்றான் பின்னாடி வரான்னு குத்த சொல்ல வேண்டியது. ஐயா, ஒரு பொண்ணு அழகா இருந்தா சைட் அடிக்கிறதுலயோ ஃபாலோ பண்றதுலயோ என்ன தப்பு? ஊருக்குள் அக்மார்க் பொறுக்கியாய் சுத்தி கொண்டிருப்பவர்கள் கூட அப்பாவை போல் பட்டையிட்டு நல்லவன் வேஷம் போட்டு சுத்தி கொண்டிருக்க அவர்களுக்கு நடுவே ஜோடியாய் நடந்து சென்றார்கள் அனலும் தென்றலும். அவர்கள் ஜோடி பொருத்தம் கண்டு கண்ணு பட்டு சுத்தி போடத்தான் வேண்டும். எத்தனை ஆடவர்கள் இருந்த போதும் பார்த்தவரை எடை போடும் கூர்மையான கண்களும், நெற்றியில் அலையென மோதி செல்லும் கற்றை கூந்தலும், நேர்த்தியாக ட்ரிம் செய்யப்பட்ட தாடி என்று கட்டழகு ஆண்மகனாய் வந்த அனல் மீது அத்தனை பெண்களின் கண்களும் அழுத்தமாய் பதிந்தது. யதார்த்தமாய் திரும்பி பார்த்த தென்றல் கண்களில் இந்த காட்சி பட்டுவிட பற்றி கொண்டு வந்தது அவளுக்கு. அவளுக கண்ணு அவிஞ்சு போக எப்படி பாக்குறாளுக பாரு. அப்படியே திங்கிற மாதிரி பாக்குறாளுக. ஆளு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா உடனே வரிஞ்சு கட்டிட்டு வந்துருவாளுக. பக்கத்துல ஆளை வச்சுக்கிட்டு ஏன் ஆளை பாக்குறாளுக பாரு என எரிச்சல் கொண்டவள் அனலை யாரும் பார்க்காதபடி அங்கும் இங்கும் மறைத்து கொண்டாள். ஏங்க, கொஞ்சம் இப்படி வாங்கல. இல்ல இப்படி வாங்கல. இல்ல இந்த பக்கம் வாங்க என்று அங்கும் இங்கும் அவனை அலைக்கழிக்க ஒரு கட்டத்தில் அனலுக்கு டென்ஷன் ஆகி விட்டது. வாட் ஹேப்பன்? கைகளை கட்டிக்கொண்டு அவன் கேட்ட விதம் கூட அத்தனை அழகுதான். அவன் எது செய்தாலும் அழகாகத்தான் தெரிகிறான். இப்பொழுது கூட அந்த மேனரிசம். தென்றல் திருத்திருவென்று முழித்தாள். கன்னி பெண்கள் கூட்டம் உங்களை டாவடிக்கிறது, அதனால் எனக்கு பொறாமை புஷ்வானமாய் பொங்குகிறது என்றா சொல்ல முடியும்? நத்திங் என்றாள் அப்பாவியாய். ஆனால் அனல் அவளை நம்பாமல் மேலும் கீழும் பார்க்க, அவளோ சங்கடமாய் தலை குனிந்தபடி முன்னே நடக்க அனல் அவள் பின்னே நடந்தான். எதுக்கு அப்படி வினோதமா நடந்துக்கிறா என நகத்தை கடித்தபடி சுற்றி பார்த்தவனுக்கு அப்பொழுதுதான் விஷயமே புரிந்தது. சுற்றி இருந்த கன்னி பெண்கள் அவனை சைட்டெடுத்ததை அந்த அம்மனியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று. அடடா, இதான் மேட்ரா என்று சிரித்து கொண்டவனுக்கு சுத்தமாக புரியவில்லை. இதில் என்ன இருக்கிறது? அவர்கள் சைட்டடித்தால் இவளுக்கு என்ன பிரச்சனை என்று புரியவில்லை. அர்ச்சனை செய்துவிட்டு அந்த சன்னிதானத்தில் நடந்து சென்றவர்கள் அந்த நொடிவரை அனல் அவளுக்கு விஷ் செய்யவில்லை. அவன் ஒரு வார்த்தையாவது விஷ் பண்ண மாட்டானா என்று அவள் மனம் தவித்தது. அவள் தவிப்பு அவனுக்கு புரியாமல் இல்லை. ஆனாலும் அதற்குத்தானே வேண்டும் என்று அவளை அழைக்கழித்து கொண்டிருக்கிறான். சாமி கும்பிடுவதற்கு கூட அனல் வரவே இல்லை. அவள் எவ்வளவு அழைத்த போதும் அதில் நம்பிக்கை இல்லை என்று ஒரே வரியில் மறுத்துவிட்டான் அவன். எனக்காக வந்து ப்ரே பண்ணிக்கோங்க ப்ளீஸ் என்றாள் கண்களால் இறைஞ்சி.
இங்க பாரு தென்றல், எனக்கு இந்த கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் கூட கிடையாது. என்ன கம்பல் பண்ணாத. என்று ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டான். அதனால் தென்றல் தனியாகவே சென்று பிள்ளையார், முருகன் என ஒவ்வொரு கடவுளிடமும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்க, அனலோ ஜாலியாக அங்கிருந்த மரத்தடியில் அமர்ந்திருந்தான். அவனுக்கு கொஞ்ச நேரம் ஏசியை விட்டிருந்தாலே வேர்க்க துவங்கிவிடும். அதனால் இந்த சித்திரை வெயிலில் வேர்த்து ஊத்தியது. ப்பு, பழி வாங்க எவ்வளவு நடிக்க வேண்டியது இருக்கு. எப்பதான் ப்ரே பண்ணி முடிப்பா? என்று சலிப்புடன் அமர்ந்திருந்தவன் சற்று தள்ளி சிவப்பு வண்ண சேலையில் மனமுருகி ப்ரே பண்ணி கொண்டிருந்த தென்றலை உற்று கவனித்தான். ஏன் இன்னைக்கு இவ என் கண்ணுக்கு அழகா தெரியறா? என்று தீவிரமாக யோசனை செய்தவன் அப்பொழுதுதான் ஒரு விஷயத்தை கவனித்தான். அங்கிருந்த பல வாலிபர்களின் கண்கள் எல்லாம் தென்றல் மீதுதான் இருந்தது. அதில் மூவர் தென்றல் பின் கொடுக்க பிடித்தாற் போல ஃபாலோ பண்ணி கொண்டு செல்ல, இங்கே அனலுக்கு காரணமே இல்லாமல் சொல்லென்று கோபம் வந்தது. சற்று முன் இதற்கு ஏன் இவள் கோபம் கொள்கிறாள் என்று கேட்டவன் இப்பொழுது எதற்கு கோபம் கொள்ள வேண்டும்? அவனுக்கு வந்தா மட்டும் ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? இத நம்ம சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. எதுக்கு வம்பு? ஹீரோ மெட்டீரியல்னா காலங்காலமா இப்படிதானே? அவனும் சில நொடி பொறுமையாகவே பார்த்து கொண்டிருந்தவன் ஒரு கட்டத்துக்கு மேல் பொறுமை இழந்து அந்த மூவரின் முன்னே போய் நின்றான். வெயிலையும் கண்டு கொள்ளாமல், இப்ப மட்டும் சாருக்கு வேர்த்து ஊத்துறது தெரியலையோ? பாஸ், கொஞ்சம் மறைக்காம தள்ளி நில்லுங்க பாஸ், ஃபிகர் போயிட போகுது என்று எட்டி எட்டி பார்த்தபடி சொன்னார்கள். ரொம்ப அழகா இருக்காளோ என்று கையில் போட்டிருந்த காஸ்ட்லி வாட்சை கழட்டி பாக்கெட்டுக்குள் போட்டவன் கை சட்டையும் மடக்கி விட்டான். என்ன பாஸ் இப்படி கேக்குறீங்க? தேவதை மாதிரி இருக்கா. அதுவும் அந்த லாங் ஹேர், சாரி, கடைசியா அந்த ஸ்லிம் ஹிப். பா, சான்ஸே இல்ல. ஓஹோ, கொஞ்சம் இந்த பக்கம் வர முடியுமா? எதுக்கு பாஸ்? வாங்க ஜி சொல்றேன். அவர்களும் அவன் சொன்னபடி வந்து நின்றார்கள். ஓகே, இந்த ஆங்கிள் சரியா இருக்கும் என்று கை சட்டையை லூஸ் பண்ணி கொண்டவன் ஓங்கி ஒரு அப்பினான் மூவர் கன்னத்திலும். யோ, அந்த பிளேஸ் சைட் அடிச்சா உனக்கு எதுக்கே ரோசை வருது என்று அடி வாங்கியவனில் ஒருத்தன் சும்மா இல்லாமல் கேட்டு வைக்க அவன் கன்னம் மீண்டும் பழுத்தது. அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு சொந்தமானது. எவனாவது பாக்குறது என்ன, லுக்கு விட்டாவே கொலை பண்ணிடுவேன் என்று மிரட்டிவிட்டு செல்ல இதை தென்றலும் கேட்கத்தான் செய்தாள். ஏற்கனவே சிவந்து போயிருந்தவளுக்கு இப்பொழுது இன்னும் கன்னம் செவ்வானமாய் சிவந்து போனது. அவ என் ப்ராப்பர்ட்டி என்ற வார்த்தை மீண்டும் மீண்டும் அவள் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்க, அதை யோசித்தபடியே அந்த குளத்தில் நடந்து சென்றவள் அந்த படியில் பாசிகள் நிறைந்திருந்ததால் வழுக்கும் என்பதை அறியாமல் கால் வைத்து வழுக்கிவிட, அவ்வளவுதான் விழப்போகிறோம் என்று பெண்ணவள் பயத்தில் கண்களை மூடும் சமயம் அவளின் வெற்றிடையில் பதிந்தது ஒரு வலிய கரம். அதுவும் அழுத்தமாக. தான் இன்னும் கீழே விழவில்லை என்ற அதிர்ச்சியில் தென்றல் விழித்திறந்து பார்க்க, அவள் முன்னே நூலளவு நெருக்கத்தில் அவள் இடையோடு தாங்கி அணைத்திருந்தான் அனல். அவன் கரம் அவள் இடையில் அழுத்தமாக பதிந்திருக்க, இருவரின் விழிகளும் ஒன்றாய் சங்கமித்திருந்தது. அத்தியாயம் 18. அவள் மெல்லிடையை தாங்கி பிடித்தது அவன் கரங்கள். அவள் பூவிழி இரண்டும் பதட்டம் கொண்டு தாங்கியவனை தயக்கத்துடன் நோக்கியது. அவன் கூர்விழிகளும் அவளைத்தான் நோக்கியது. வில்லாய் வளைந்த புருவங்களுக்கு நடுவே கருப்பு நிலா போல வட்ட போட்டு அந்த கூர்மையான நாசியில் மின்னி ஜொலித்தது வைர மூக்குத்தி. அவள் நுனிமூக்கில் தேங்கி நின்ற ஒற்றை வியர்வை துளி பனித்துளி போல மின்னியது. அந்த காதில் ஆடிய கம்மல் இரண்டும் காற்று காடும் இலைகளைப் போல அவள் கன்னத்தை உரசி சென்றது. அந்த பயந்த விழிகள் இரண்டும் கருவண்டாய் அங்குமிங்கும் மறண்டு ஓடியது. அவளின் சாயம் பூசாத இதழ்கள் இரண்டையும் நாவோடு சேர்த்து மடக்கிக் கொண்டாள். இப்படி நொடி பொழுதில் அந்த காந்தர்வன் கண்கள் இரண்டும் அவளை அளந்துவிட, ஏனோ அவன் மனம் சற்று தடுமாறுவதாய் தோன்றியது. அவனுக்கே இந்த நிலை என்றால் பெண்ணவள் நிலைப்படும் மோசமாக இருந்தது. தன்னவன் அருகே இத்தனை நெருக்கத்தில், அதுவும் இப்படி ஒரு கோலத்தில் நிற்பது அவள் இதய துடிப்பை இன்னும் இன்னும் அதிகப்படுத்திக் கொண்டே செல்ல, இதற்கு மேல் அவனுடன் நெருங்கி நின்றால் தடுமாறி விடுவோம் என்று அவள் உள்ளுணர்வு பதட்டம் கொள்ள, அவசரமாக அவன் கை வளைவுக்குள் இருந்து விலகி கொண்டாள் பூங்கோதை. தேங்க்ஸ் என்றால் வார்த்தைகள் தடுமாற்றம் கொள்ள. தமிழில் லட்சம் வார்த்தை உள்ளதாம். இருந்தும் ஏனோ அவனிடம் மட்டும் ஒரு வார்த்தைக்கு கூட அத்தனை தடுமாற்றம். அவன் காந்த விழிகள் காணவே கண்டம் தாண்டி வரலாம் போலும். அவள் கள்ள புன்னகை பார்க்க பிரபஞ்சம் கடந்தும் வரலாம் போலும். ஏனோ அவள் விலகல் அவனிடத்தில் சிறு ஏமாற்றத்தை கொடுத்தது. பெருமூச்சுடன் தலையை செலுப்பிக் கொண்டவன் கொடியிடையாளின் பின்னே சென்றான். அவள் நடைக்கு ஏற்பவும் அசைவுக்கு ஏற்பவும் அவள் நீல கூந்தல் அங்குமிங்கும் நடனமாடி செல்வதை அவன் விழிகள் இரண்டும் வினோதமாய் பார்த்தது.
இதற்கு முன்பு இப்படி ஒரு அழகை பார்த்ததில்லையோ என்னவோ. அவன் கண்கள் மட்டுமல்ல, அங்கிருந்த பல ஆடவர்களின் விழிகளும் அப்பட்டமாகவும் அப்படி இப்படியும் இந்த அழகியைதான் ரசித்தது. அவகிட்ட அப்படி என்ன இருக்குன்னு இப்படி பாக்குறானுங்க? கருவாச்சி என்று அவன் கசந்த இதழ் முணுமுணுத்துக் கொண்டாலும் மறந்தே விட்டான் போலும் சற்று முன்பு அவளை அப்பட்டமாக அளவெடுத்ததை. பெண்ணவள் இதயம் இன்னும் அதிகமான இதய துடிப்பில்தான் செயல்பட்டு கொண்டிருந்தது. ஆனாலும் இன்னும் அவன் தனக்கு வாழ்த்து சொல்லவில்லையே என்ற வருத்தமும் இருக்கத்தான் செய்தது. வழிபாடு முடித்து பெண்ணவள் வெளியே வர அவளுக்காக கார் அருகே காத்திருந்தான் அனல். ஏனோ பெண்ணவள் கண்கள் பக்கத்தில் இருந்த பூக்கடையை நோக்கி சென்றது. பெண்கள் மனம் இருவரிடம் மட்டுமே பூக்களுக்கு ஏங்கும். ஒன்று காதலித்தவன் எனில் இன்னொருவன் கரம் பிடித்தவன். அவளை பொறுத்தவரை இரண்டும் அவன்தான். அவன் கைகளால் ஒரு முழம் மல்லிகை சரம் வாங்கி வைக்க அவள் மனம் பேராசை கொண்டது. ஆனால் அது இந்த கள்வனுக்கு புரிய வேண்டுமே. இதுவரை பெண்களை ஹோட்டலுக்கு அழைத்து சென்று பழகியவனுக்கு ஒரு பெண்ணுடன் கோவில் வருவதே இதுதான் முதல் முறை. இதில் எங்கிருந்து அவள் உணர்வுகளை படிக்க முடியும்? அவளின் சேலை முந்தானையை கசக்கியபடி ஒரு 2 நொடி ஏக்கம் கலந்த பார்வையுடன் அந்த பூக்கடை முன்பே நின்று கொண்டிருந்தாள். அவன் தன் மன ஓட்டத்தை புரிந்து கொள்ள மாட்டானா என்று. ஆனால் அவனோ போனில் மும்முரமாக ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்ததால் அவள் என்ன ஓட்டத்தை கவனிக்க மறந்துவிட்டான். போலாம் என்றான் அவள் முகத்தை ஏறிட்டும் பார்க்காமல். தென்றல் முகம் வாடியது. பக்கத்தில் மலர்ந்திருந்த மல்லிகை பூவை வாடிய முகத்துடன் பார்த்தவள் ஏக்கம் கலந்த பார்வையுடன் தலையை தொங்க போட்டபடி அந்த காரை நோக்கி நடந்தாள். அனலும் காரின் இருக்கையில் அமர்ந்தவன் பக்கத்தில் வாடிய முகத்துடன் அமர்ந்திருந்தவளின் பார்வை சென்ற இடத்தை பார்த்தான். பின் என்ன நினைத்தானோ தெரியவில்லை. கார் டோரை திறந்து இறங்கியவன் அந்த பூக்கடைக்கு சென்று 5 முழம் மல்லிகை சரம் வாங்கி வந்தான். தென்றல் என தன்னவன் அழைப்பில் பட்டனை நிமிர்ந்து பார்த்தவளின் முகம் அடுத்த நொடி செவ்வானமாய் சிவந்தது. அவன் கைகளில் இருந்த மல்லிகை சரத்தை கண்டு. பூ வேணும்னா கேட்டுக்கலாமே, எனக்கு இப்படி வாங்கி கொடுத்து பழக்கம் இல்ல என்றான் பூவை அவள் முன் நீட்டியபடி. இதுவரை எந்த பெண்ணுக்கும் வாங்கி கொடுத்ததில்லை என்பதை நாசூக்காய் சொல்லியிருந்தான். எனக்கும் கேட்டு பழக்கமில்ல என்றாள் சிறு நாணத்துடன். நானும் யாரிடமும் வாங்கி பழக்கமில்லை என்பதை தெரிவித்து விட்டாள். ஏனோ அவளின் அந்த நாணம் கண்டு அவன் இதழ் மில்லிமீட்டர் சிரிப்பை உதித்தது. இதுவரை அவன் பார்த்த பெண்களில் யாரும் இப்படி நாணம் கொண்டதில்லை. வெட்கி சிவந்ததும் இல்லை. அதனாலே என்னவோ அவளின் ஒவ்வொரு முகபாவனையும் அவன் ரசனை பட்டியலில் சேர்ந்து கொண்டிருந்தது. அவன் குரில் புன்னகை செய்ய அவளோ நெடில் வெட்கம் செய்தாள். வச்சுக்கோ. தென்றல் பூவை வாங்கிக் கொள்ளாமல் திரும்பி அமர்ந்தாள் அவன் பக்கமாய். அவனுக்கு அவள் மௌன பாஷைகளும் அவள் செயல்பாடுகளும் அத்தனை எளிதில் புரிந்து கொள்ளும்படியாக இல்லை. என்ன? வச்சு விடுங்க. குற்றியலிகரம் போல குறைந்து ஒலித்தது அவள் சத்தம். அவன் ஏமாற்று பட்டியலில் இதெல்லாம் கூடுதலாக சேர்மானமானது. பூவை எப்படி எடுத்து வைக்க வேண்டும் என்பது கூட தெரியவில்லை. அவனுக்கு தெரிந்தபடி அளந்து எடுத்தவன் எப்படி குத்துவதென்று தெரியாமல் முழித்தான். இதுவே எவனையாவது கும்மாங்குத்து குத்த சொன்னால் செய்திருப்பான். ஆனால் அந்த மெல்லிய மல்லிகையை குத்த தெரியவில்லை அவனுக்கு. அவளை பின்னூசியை எடுத்து கொடுத்தாள். அவனுக்கு இதெல்லாம் புதிதுதான். பழிவாங்கும் படலத்துக்காக இன்னும் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ என்று பெருமூச்சு விட்டவன் முதல் முறை பூவை சூடி விட்டான். அவன் வைத்து விட்டதாலோ இல்லை அவளுக்கு அது அழகாக இருந்ததாலோ தெரியவில்லை. காரில் ஏறி அமர்ந்தவன் சீட் பெல்ட்டை போட்டு கொண்டான். இதுவரை அவன் அணிந்ததும் இல்லை, அணியவும் மாட்டான். ஆனால் அவள் முன் நல்லவன் வேஷம் போட வேண்டும் அல்லவே. அதனால் மாட்டிக்கொண்டவன் அவளையும் போட்டுக்கொள்ள சொல்வான் என்று எதிர்பார்த்தால் அதுதான் தவறு. அவனுக்கு கிடைக்கும் சிறு சிறு விஷயத்தில் கூட ஸ்கோர் பண்ண நினைத்தான் போலும். அவனை நெருங்கி அவளுக்கு சீட் பெல்ட்டை போட்டு விட்டான். அப்பொழுதும் அவன் கைவிரல்கள் அவள் கைகளை உரசி சென்றது. சாதாரணமாக நடந்ததோ இல்லை அந்த சாமர்த்தியக்காரன் நடத்தி காட்டினானோ தெரியவில்லை. சின்ன சின்ன சீண்டல்கள் மூலம் அவளின் உணர்வுகளுடன் விளையாடி கொண்டிருந்தவனுக்கு தெரியவில்லை இது அவளை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பது. ஹைவேயில் அவன் கார் வேகம் எடுத்து செல்ல இதமான காதல் பாடல் ஒன்றை தேடி ஓடவிட்டான் அவன் பிளேலிஸ்டில். இதைவிடவா ஒரு இதமான வாய்ப்பு அவளுக்கு கிடைத்துவிட போகிறது? எங்கு அழைத்து செல்கிறான் என்று தெரியாது. ஆனாலும் ஏதோ நம்பிக்கையில் அவனுடன் மெய்மறந்து சென்று கொண்டிருந்தவளுக்கு சிறு கவலை மட்டுமே. இன்னும் அவன் ஒரு வார்த்தை கூட விஷ் பண்ணவில்லை என்று. நீண்ட நேர பயணத்தில் இருவரும் பெரிதாய் பேசிக் கொள்ளவில்லை. பயணத்தின் முடிவில் அவன் கார் ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் முன்னே போய் நின்றது. தென்றல் குழப்பத்துடன் அந்த காரில் இருந்து இறங்கி நின்றவள்
அந்த கெஸ்ட் ஹவுஸை சற்று மிரட்சியுடன் பார்த்தாள். இது? தயக்கத்துடன் கேட்டாள். ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ். என்று பொய் சொன்னான். தனிமையான இடம், ஆள் நடமாட்டமில்லாத சூழ்நிலை அவள் மனதில் சிறு தயக்கத்தை ஏற்படுத்தினாலும் அவள் மீதில்லாத நம்பிக்கை அவன் மீது இருந்தது. வா என்றபடி அனல் முன்னே நடக்க அவளுக்கு இன்னும் வருத்தம்தான். அவன் இன்னும் அவளுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லவில்லையே என்று. அந்த வீட்டின் பிரம்மாண்டம் கண்டு உண்மையிலேயே அவள் அசந்துதான் போய்விட்டாள். அண்ணாந்து பார்த்தபடி வந்தவளின் முன் ஜூஸ் கிளாஸை நீட்டினான் அனல். அவளும் மறுபேதும் சொல்லாமல் வாங்கி பருகியபடி அங்கிருந்து ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க அவளை சற்று தள்ளி நின்று கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் அனல். அவன் பார்த்த பல பெண்களில் ஏனோ அவள் முற்றிலும் மாறுபட்ட உவமை என்று தோன்றியது. அவள் மாநிறத்து பைங்கிளிதான். ஆனாலும் ஏனோ அவன் கண்களுக்கு அழகாக தெரிந்தாள். சற்று முன் அந்த கோவில் படிகளில் அவள் இடையே இறுக்கி பிடித்த ஞாபகம் வந்து இம்சை செய்ய அவன் கண்கள் மெல்ல அவள் மெல்லினை நோக்கி நகர்ந்தது. அந்தோ பரிதாபம், அவள் சேலை கொண்டு கவர் பண்ணியிருந்ததால் அவள் மெல்லிடை தெரியவில்லை. சிறு ஏமாற்றத்துடன் கொஞ்சமாவது சேலை விலகிவிடாதா என்று ஒரு கணநேரம் காத்திருக்கும் பொழுது அவன் வேண்டுதல் அந்த கடவுளுக்கு எட்டிவிட்டதோ என்னவோ. அடுத்த நொடி அந்த கடல் காற்று அவள் சேலையை மெல்ல விலகி செல்ல அவள் மெல்லிடை இப்பொழுது தடையில்லாமல் அவன் கண்களுக்கு காட்சியளித்தது. வேணானல் பார்க்காத என்று கடினப்பட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாலும் அந்த வைராக்கியமும் சில நொடிகளில் உடைந்து நொறுங்கி மீண்டும் அவன் காந்தர்வ கண்கள் இரண்டும் மறுபடியும் அவள் மெல்லிடை நோக்கிதான் நகர்ந்தது. அந்த ஈரப்பதமான காற்று அவள் முகத்தை தழுவி செல்ல ஆழ்ந்த மூச்சுடன் அதை உள்வாங்கிக் கொண்டிருந்தவளுக்கு அவள் பக்கத்தில் தன்னவன் இருப்பதாய் ஒரு உள்ளுணர்வு இருந்த போதும் திரும்பி பார்க்கும் திறன் இல்லாமல் அந்த கம்பியை இறுக்கி பிடித்து கொண்டவளின் அருகே நெருங்கி நின்றான் அனல். அவன் சூடான மூச்சு காற்று அவன் முதுகில் உரசி சென்றது. அவளை நெருங்கி நின்றபடி அந்த ஜன்னல் கம்பியை பிடித்தது அனலின் கரங்கள். மழை வர மாதிரி இருக்குல்ல? நூலளவு இடைவெளியில் அவளை நெருங்கி நின்றபடி சொன்னான். அவளுக்கு நாணத்திலும் கூச்சத்திலும் வார்த்தைகள் உறைந்து போனது. தொண்டை குழியில் எச்சில் கூட இறங்க மறுத்தது. கண்கள் இரண்டும் பட்டாம்பூச்சி போல அடித்து கொண்டது. கீழுதட்டை பற்கள் கொண்டு கடித்து கொண்டவளுக்கு அவனின் இத்தனை நெருக்கம் பித்தம் கொள்ள வைத்தது. பதில் சொல்ல மாட்டியா? அவன் வார்த்தைகளில் மோகம் இருப்பதாய் தோன்றியது. மெல்லிய கானம் போலும் அவளை சுற்றி இசை புயலும் இளையராஜாவும் இசை மீட்டுவது போலவும் தோன்றியது. ஆமா, அந்த ஒற்றை வார்த்தையை சொல்வதற்குள் 1000 தடுமாற்றம் அவளுக்குள். ஏனோ அவளின் கூச்சத்தையும் பதட்டத்தையும் அவன் இரும்பு மனம் ரசித்தது. இப்பொழுது ஒன்றே ஒன்று மட்டும் மிஸ் ஆவதாக தோன்றியது. அலெக்சா, பிளே லவ் மியூசிக். பலையோசை கலகலகலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சில 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 என சிறு விரல் படப்பட துடிக்குது, எங்கும் தேகம் கூசுது. ஒரு காதல் கடிதம் வெளி போடும், உன்னை காணும் சபலம் வரக்கூடும். நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும், நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும் என இளையராஜாவின் பாடலை அலெக்சா வாரி வழங்க இது போதாதா என்ன தனிமையின் ஊடலில்? காமத்தில் அவன் கல்வனானாலும் ஏனோ இப்பொழுதுதான் மீசை முளைத்தது போல ஒரு உணர்வு அவனுக்குள். அவன் கைகள் கம்பியிலிருந்து மெல்ல கீழிறங்கியது. நைஸ் கிளைமேட். வெளியே ரசனை இருந்ததா இல்லை உள்ளே இருந்ததா என்று தெரியவில்லை. தொண்டைக்கும் வலிக்கும் என்றே மெல்லிய ஒளியாய் வந்தது அவள் சத்தம். அந்த கரம் அப்படியே கீழிறங்கி தயக்கத்துடன் அவள் மெல்லிடை நோக்கி நகர்ந்தது. அவளுக்கும் நாணத்திலும் நெருக்கத்திலும் உடல் உஷ்ணம் அதிகமானது. அந்த இடத்திலிருந்து நகர்ந்து செல்வது சரியென்று தோன்ற பெண்ணவள் அங்கிருந்து நகரப்போகும் வேளை அவள் விலகிவிடுவாள் என்று பதட்டம் கொண்டானோ என்னவோ. அவசரமாக அவள் மெல்லிடையில் அவன் இடது கரம் சற்று மெல்லமாய்ப்படவே பெண்ணவள் கண்கள் இரண்டும் அதிர்ச்சியுற்று அவள் கால்கட்டை விரல் இரண்டும் நாணத்தில் சுருங்கியது. அவள் கரம் அந்த கம்பியை அழுத்தி பிடித்தது. அவன் தொட்ட நொடி அவள் உடலில் ஏற்பட்ட மாற்றம் அவனுக்குள் ஒரு போதையை கொடுத்தது, ஒருவித கர்வத்தை கொடுத்தது. அதில் இன்னும் அவன் கரம் அவள் இடையில் அழுத்தம் கொடுத்தபடி அவளை நெருங்கி நின்றது அவன் தேகம். அத்தியாயம் 19. காதலில் ஊடல் அழகானது, ஆனால் பழிவாங்குதலில் ஊடல் அழகானதா? அவள் இடையே இறுக்கி அணைத்திருந்தது அவன் இரும்பு கரங்கள். பெண்ணவள் கால்களில் உள்ள கட்டை விரல்கள் இரண்டும் சுருக்கி அவள் கைகள் அந்த கம்பியை இறுக்கி பிடித்து இருக்க அவள் தொண்டை குழியில் எச்சில் கூட இறங்க மறுத்தது.
அவள் இதய துடிப்பு 72 தாண்டி துடிப்பதை அவளால் அப்பட்டமாக உணர முடிந்தது. இதுவரை எத்தனையோ பெண்களுடன் அவன் ஊடல் நடத்தியவன்தான். ஆனால் இதுவரை எந்த பெண்ணும் அவன் சிறு தொடுதலுக்கு கூட இத்தனை நாணம் கொண்டதில்லை. ஆனால் அவன் சிறு தொடுதலுக்கே அவளின் உடலில் ஏற்பட்ட பெருமாற்றம் அவனுக்குள் இருக்கும் மோகத்தை அதிகப்படுத்தியது. அவனும் கூட இதுவரை இப்படி ஒரு நிலையை உணர்ந்ததில்லை. அவனுக்கு ஈடு கொடுக்க எந்த பெண்ணும் இல்லை என்றாலும் அவன் தொட்டு முதல் முறை ஒரு பெண் நாணம் கொண்டாள் எனில் அது அவள்தான், அவள் மட்டும்தான். அதுவே அவனை இன்னும் இன்னும் கிறக்கம் கொள்ள வைத்தது. ஒரு அப்பாவி சோடா புட்டி பெண்ணின் மீது இப்படி சொக்கி போவான் என்று யாரேனும் சத்தியம் செய்து சொல்லியிருந்தாலும் அவன் நம்பி இருக்க மாட்டான். ஆனால் இதோ நடந்து கொண்டிருக்கிறது. அவன் இடது கரம் மெல்ல மெல்ல அவள் இடையே இறுக்கியபடி அவள் தொப்புள் நோக்கி நகர்ந்தது. அவள் கண்கள் இரண்டும் மெல்ல மூடிக்கொள்ள இன்னும் கம்பியை இறுக்கி பிடித்தாள். அனல் மெல்ல மெல்ல அவள் தோளை உரசியபடி இன்னும் அவளை நெருங்கி நின்றவன் வலது கரம் கொண்டு அவள் முதுகில் கோலம் போட்டபடி கழுத்தில் முகம் கொண்டு வருட அவளுக்கு அப்படி ஒரு மோகநிலை. இதுவரை அவள் வாழ்க்கையில் இப்படி ஒரு உணர்வை அவள் உணர்ந்ததில்லை. அவள் முதுகில் முகம் புதைத்தவன் அப்படியே மேல் உயர்ந்து அவள் பின்னங்கழுத்தில் அழுத்தமாய் ஒரு முத்தம் வைக்க திக்கிட்டு போனாள் பேதையவள். அவளை பொறுத்தவரை இது முதல் முத்தம். ஆனால் அவன் ஏற்கனவே அவள் இதழ்களில் முத்தெடுத்து விட்டான் என்பதை அவள் எங்கிருந்து அறிய போகிறாள்? ஆமா, அவன் கிஸ் பண்ணும்போதெல்லாம் அப்படி மயங்கியே கிடந்தா ஹவு மாமே. அனல் கரம் இன்னும் இன்னும் அவள் இடையே இருக்க அவள் கூச்சத்தில் நெளிந்தாள். அது இன்னும் அவனுக்கு போதை ஏற்று அவன் எல்லை கடந்த அவன் கைகள் அவள் உச்ச அழகை நோக்கி மெல்ல உயர்ந்தது. ஏனோ திடீரென்று ஆழி சொன்னது அவளுக்கு ஞாபகம் வந்தது. அம்மோ, யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பாத என்ற வார்த்தை பட்டென்று அவள் சிந்தையில் வர அவள் மனதில் அவன் மீது காதல் இருந்தாலும் அவன் மனதில் தான் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்று அவளுக்கு தெரியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இது தவறு என்று உள்ளுணர்வு சொன்னது. நப்போ என்றவள் பேச முற்படும் முன் அவள் காதோரம் உரசி சென்றது அவன் வார்த்தைகள். ஐ லவ் யூ சோடா புட்டி என்றான் அவள் காதல் சிறு முத்தம் வைத்தபடி. தென்றலின் கண்கள் இரண்டும் அதிர்ச்சியுடன் விரிந்தது. அவள் கேட்டது உண்மைதானா என்று உணர்ந்து கொள்ளவே அவளுக்கு சில நொடிகள் எடுத்தது. அவள் காதை அவளாலே நம்ப முடியவில்லை. அந்த அதிர்ச்சி விலகாமல் கேட்டவள் பட்டென்று திரும்ப நூலளவு இடைவெளியில் அவன் முகம். இப்பொழுது அவள் வார்த்தை காற்றோடு கரைந்தது. ஏனோ புன்னகை அறிய அவன் முகத்தில் சிறு குறும்பு எட்டி பார்த்தது. நான் என்ன சொன்னேன்? அவளை சீண்டி பார்க்க நினைத்தான். அவன் பொதுவாகவே இப்படி இல்லை என்றாலும் கூட ஏனோ அவளிடம் மட்டும் இந்த சீண்டல்கள் எட்டி பார்த்தது. சொன்னாலும் கேட்க மாட்டான். நமக்கு எதுக்கு வம்பு? இல்ல, இப்போ என்னவோ லவ். அதை சொல்ல முடியாமல் திணறினாள். அவன் முகம் பார்த்து கதைக்கவே அவளுக்கு வெக்கம். அவன் கண்களை பார்த்தாலே அவளுக்குள் பல கெமிக்கல் ரியாக்ஷன் உண்டாகி போகிறது. கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாம் படிப்போடு முடிந்துவிடும் என்று நினைத்தாள். ஆனால் இன்று அனைத்தும் பிராக்டிக்கலாய் நடக்கிறது. என்ன லவ்? இன்றும் அவன் குறும்பு கூடியது. அந்த சோடா புட்டியை வம்பிழுத்து பார்ப்பதில் அவனுக்கு ஒரு ஆர்வம். நீங்க என்று திக்கியவளுக்கு அவன் முன் இத்தனை நெருக்கத்தில் இருந்தால் எப்படி பேச வரும்? காற்றுதான் வருகிறது. நல்ல வேளை ஆக்சிஜனாக போனது. ஹீலியமாக இருந்திருந்தால் பறந்திருப்பாளோ என்னவோ. நான் அவனுக்கும் ஏனோ அவளை சீண்டி பார்க்க ஆசை பிறந்தது. ஒன்னும் இல்ல என்று உள்போன குரலில் சொன்னவளுக்கு தான் தவறாக புரிந்து கொண்டோம் என்று தோன்றியது. அவள் காதில் விழுந்து விட்டதாய் எண்ணினாள். ஏ சோடா புட்டி. இப்பொழுது சற்று சத்தமாகவே அவள் காது மடலை சீண்டும்படி அழைத்து விட்டான். தென்றல் பட்டென்று நிமிர்ந்து பார்த்தாள். ஆம், இம்முறை அவள் காதை அந்த வார்த்தை தீண்டி சென்றது ஆழமாகவே. அவள் கன்னத்தில் படர்ந்த முடியை மெல்ல காதோரம் ஒதுக்கிவிட்டவன் அவள் கன்னத்தை வருடினான். பெண் அவள் சினுங்கி விலக பார்க்க அவளை ஜன்னலோடு சேர்த்து அணை கட்டினான் விலக முடியாதபடி. விடுங்க, நான் போணும். அவள் கண்கள் அவனை நேர்பார்வை பார்க்க முடியாமல் சினுங்கி தாழ்ந்தது. உடலில் ஒரு உஷ்ணம். மனித உடலின் சராசரி வெப்பநிலை 37 டிகிரியாம். ஆனால் தற்போது அவள் உடல்நிலை அதையும் தாண்டி சென்றது அவன் அருகாமையால். என்ன பாரு. மெல்லிசையாக வந்தது அவன் குரல். அந்த குரலில் அப்படி ஒரு காந்த இழுவிசை இருந்தது. அது அவளை கவர்ந்து இழுத்தது. அவள் சினுங்களுடன் முகத்தை தாழ்த்தி கொண்டாள். பாரடி. அவன் சுண்டு விரல் கொண்டு அவள் முகத்தினை நிமிர்த்தினான். அவள் படபடக்கும் விழிகள் இரண்டும் தயக்கத்துடன் அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தது. அவன் விழிகள் இரண்டும் பார்த்தவரை படபடக்க வைக்கும் பட்டாசு போல இருந்தது. அவன் ஒற்றை பார்வை போதும் அந்த ஒளியைப் போல் அனைத்தையும் துளைத்து செல்ல. லவ் யூ டி சோடா புட்டி
என்றான் இந்த முறை அவள் கண்களை பார்த்தபடி. மனதிலிருந்து சொன்னானோ இல்லை வெறும் வார்த்தையாக சொன்னானோ தெரியவில்லை. ஆனால் அந்த ஒற்றை வார்த்தை அவள் உயிர் வரை கலந்தது. அவள் கண்கள் இரண்டும் அவன் சொன்னதை நம்ப முடியாமல் அதிர்ச்சியில் விரிய, அடுத்த நொடி அது கலங்கியும் போனது. அவனை பொறுத்தவரை அது 3 வார்த்தை, அவ்வளவுதான். ஆனால் அவளுக்கு அப்படியல்ல. நிஜமாவா? அவள் கண்களில் அத்தனை தேடல். அவள் ஆசைப்பட்டது அதுக்குத்தானே. இதோ அது நடந்துவிட்டது. ஆமா என்றவனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. இதற்கு ஏன் இவள் இவ்வளவு எக்ஸைட்மெண்ட் ஆகிறாள் என்று. அவனுக்கு இது வெறும் பழிவாங்கும் படலம் மட்டுமேதான். ஆனால் அவளுக்கு அப்படியல்ல என்பதை அவன் எப்பொழுது புரிந்து கொள்வான்? அவள் கண்கள் மட்டுமல்ல, முகமும் வெட்கத்தில் செவ்வானமாய் சிவந்து போனது. டு யூ லவ் மீ? பசீகரிக்கும் குரலில் கேட்டான். அவள் கண்கள் கலங்கியபடி வேகமாக தலையாட்டினாள். அதுவும் கண்களில் காதலுடன். அப்போ காதலுக்கு அடையாளமா ஒரு கிஸ் கொடு என்றான் அவளை உரசி நின்றபடி. ஐயோ மாட்ட என்றாள் அவசரமாக. லவ் பண்றல்ல ம் அப்போ கொடு. இல்ல, எனக்கு வெக்கமா இருக்கு. தலையை குனிந்தபடி சொன்னாள். அவனுக்கு சிரிப்புதான் வந்தது. வெக்கமா? நீ கிஸ் கொடுத்தாதான் லவ் பண்றேன்னு ஒத்துப்பேன், இல்லைன்னா ஒத்துக்க மாட்டேன். இல்ல, நான் பண்றேங்க என்று அவசரமாக சொன்னாள். அப்படியா? அப்ப கொடு. தென்றல் தயக்கத்துடன் அவன் கருத்தை எடுத்து பட்டும் படாமலும் முத்தம் கொடுத்தாள். ஆனால் அவளை வினோதமாக பார்த்தான். என்னடி இது? முத்தம்? சத்தமே இல்லாம முத்தமா? இதெல்லாம் முத்தம் லிஸ்ட்லே வராதுடி. அப்போ இது முத்தம் இல்லையா அது கேட்டகரியிலே இது வராது. நீங்க கொடு என்றான் அவன் உதட்டை தொட்டு காட்டி. ஐயோ, அங்கெல்லாம் நான் தரமாட்டேன். இடவலமாய் தலையாட்டினாள். அப்போ உனக்கு என் மேல லவ் இல்ல, போ. ஐயோ இருக்கு. அப்படின்னா கொடுடி. தென்றல் எச்சில் விழுங்கிக் கொண்டபடி அவன் உயரத்திற்கு எண்டினாள். ஆனால் அவனோ பனைமரத்திற்கு பாதி உயரம் இருக்க அவன் கழுத்திற்கு தான் இருந்தாள். அதனால் அவள் கால் விரல்களில் அழுத்தம் கொடுத்து அவன் உயரத்திற்கு எண்டியவள் அவன் இதழில் பட்டும் படாமல் ஒரு முத்தம் வைத்து நகர அது ஒரு நொடியேனும் அவனுக்குள் ஏதோ ஷாக் அடித்தது போல் உணர்வு. இதுதான் முத்தமா? அவளை சிறு பொய்யான முறைப்புடன் பார்த்தான். பின்ன? ஆ, இதுதான் முத்தம் என்றவள் இடையோடு அழுத்தம் கொடுத்து சேர்த்து அணைத்தவன் இன்னொரு கரத்தால் அவள் கன்னத்தை இறுக்கி பிடித்து அவள் இதழ்களில் அழுத்தமாக முத்தம் வைத்தான். இதுவரை எத்தனையோ பெண்களுடன் ஊடலில் திளைத்த போதும் இதுவரை எந்த பெண்ணையும் அவன் முத்தமிட்டதில்லை. ஏனோ தென்றலை பார்க்கும் பொழுது மட்டும் அவனை மீறி அவன் உணர்வுகள் வெளிப்படுகிறது. பெண்ணவள் கரங்கள் இரண்டும் அவன் சட்டையை இறுக்கி பிடித்தபடி கண்களை இறுக்கி மூடிக்கொண்டது. திகட்டாத தேன் போல அது இன்னும் இன்னும் வேண்டும் என்று பித்தம் கொள்ளும் அளவுக்கு அவள் இதழ்கள் இரண்டும் அவனை போதை ஏற்றியது. அவன் முத்துப்போருக்கு எல்லையே இல்லாமல் சென்றது. அதிலும் அவன் கரங்கள் இரண்டும் அத்துமீறி கொண்டிருக்க பெண்ணவளோ சிங்கத்திடம் மாட்டிய மான்குட்டி போல அவனிடம் சிக்கி அவன் கைவளைவுக்குள் அவள் தளிர்மேனி சிதைந்து கொண்டிருக்க அவள் பொன்மேனி அவன் கைகளால் சிவந்தது மட்டுமல்ல, அவன் பிடி அவள் உடலிலும் இடையிலும் வலியையும் கொடுத்தது. ஆனாலும் அது இன்பமான வலியாகவே இருந்தது அவளுக்கு.